விஜய் டிவியில் கடந்த 7 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஷோ தான் பிக் பாஸ் தமிழ். இப்போ 8வது சீசன் ஆரம்பிக்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சமீபத்தில் தகவல் வெளியாச்சு. பிக் பாஸ் சீசன் 8ல டிடிஎஃப் வாசன், அஸ்வின், மாக்காப்பா, ஜோயா இவங்க தான் கலந்துக்க போறதா தகவல் வந்துச்சு. இப்போ பிக் பாஸ் சீசன் 8 கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுவாரா இல்லையான்னு பெரிய குழப்பம் பிக் பாஸ் ஃபேன்ஸ் நடுவில் இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 8க்கு கமல் சார் வச்சு ப்ரோமோஸ் எடுக்க போறாங்கன்னு தகவல் வந்துச்சு. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 8ல நான் கலந்துக்க போறது இல்லைன்னு இப்போ கமல் சார் சொல்லியிருக்காரு. அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கனத்த மனசோட தெரியப்படுத்த விரும்புறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின பயணத்துல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறேன். அது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால என்னால பிக் பாஸோட சீசன் 8ல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இந்த பிக் பாஸ் ஷோ மூலமா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு உங்களோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவர் சோஷியல் மீடியா பேஜ்ல சொல்லியிருக்காரு. கடைசியா விஜய் டிவியோட அற்புதமான டீமுக்கும் இந்த பிக் பாஸ் வெற்றியடைய பயணிச்ச ஒரு க்ரூ மெம்பருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசனும் முந்தைய பிக் பாஸ் சீசன் போலவே வெற்றி அடையும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்போ சினிமாவில் கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட் காரணமா பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து விலகிறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. இப்போ மணிரத்னமோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, சிம்பு, த்ரிஷா கூட சேர்ந்து தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம கல்கி பார்ட் 2, இந்தியன் 3ன்னு ரொம்பவே பிஸியா இருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள்ல கமிட் ஆகி இருக்காரு. அதோட அப்டேட் கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேக் டு பேக் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரால் பிக் பாஸ் சீசன் 8ல பயணம் பண்ண முடியாம போச்சு. பிக் பாஸ் சீசன் 8ஓட ஹோஸ்ட் யார் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம அறிவாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.